ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சமையல் பார்வை. இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பருப்பு பால்கோவா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 12 முட்டை, 150 கிராம் பாதாமை தோல் உரிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் முந்திரியை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 200 கிராம் ஜீனி, 100 கிராம் நெய், 400 ml மில்க் மைட் டின் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை கலர் பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு. இப்போ தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். 12 முட்டையை மிக்சியில் அடித்து வடிகட்டி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாதாம் பருப்பை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரியும் நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக தான். இப்போ ஒரு சிட்டிகை கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மைட் ஆட் பண்ணிருக்கனால ஜீனியை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடு வந்தது அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பாதாம் போட்டுக்கோ இல்லையா, அதனால சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நல்லாவே கெட்டியாக இருக்குது. பால்கோவா பதத்துக்கு இருக்குது. இது வியட்நாம் ஃபுட்டு. இது பேர் ஜுல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் பாதாம் பால்கோவான்னு சொல்கிறோம். இதில் பாதாம் போட்டிருக்கனால இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும்.
இப்போ பாதாம் பருப்பு பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்காச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா இது செஞ்சு வைங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.